வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நீங்க கொடுத்த ஒரு 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகம். தலைப்பு அளவீடுகள். ஆமா. பார்த்த உடனே அட இது ஸ்கூல் புக் தானே, இதுல என்ன பெருசா இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மை அது இல்ல. நாம இன்னைக்கு பயன்படுத்துற டெக்னாலஜி, நாம கட்டுற கட்டிடங்கள், நாம அனுப்புற ராக்கெட்டுகள்னு எல்லா பிரம்மாண்டமான விஷயங்களுக்கும் அடித்தளம் இந்த புத்தகத்துல இருக்கிற ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். சரிதான். அதனால இன்னைக்கு நாம இது ஒரு பாடமா பார்க்க போறதில்ல. மீட்டர், கிலோகிராம், வினாடின்னு நாம தினமும் சாதாரணமா பயன்படுத்துற வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற ஒரு ஆச்சரியமான கதைய, ஒரு தேடலை தான் பார்க்க போறோம். ஒரு சரியான மாறாத அளவீட்டை நோக்கிய மனிதனோட தேடல். ஆமா, அந்த தேடல்ல இருக்கிற முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதா நம்மளோட நோக்கம். உள்ள போலாமா? கண்டிப்பா. சரி, நாம ரொம்ப அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க கடைக்கு போய் 1 கிலோ தக்காளி கொடுங்கன்னு கேக்குறீங்க. அந்த 1 கிலோ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க உண்மையில அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு ஒப்பீடு செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த புத்தகத்துல சொல்ற மாதிரி அளவீடு அப்படின்னாலே தெரியாத ஒரு அளவை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு அளவு கூட ஒப்பிட்டு பாக்குறது தான். உங்க கையில இருக்கிற தக்காளி தெரியாத அளவு, கடைக்காரர் தராசுல வைக்கிற அந்த இரும்பு கல்லு தெரிஞ்ச அளவு. அதுதான் அழகு அல்லது யூனிட்னு சொல்றோம். ஓகே, இது புரியுது. ஆனா ஒரு நிமிஷம், அந்த தெரிஞ்ச அளவு, அதாவது அந்த 1 கிலோ கல், அது எப்படி எல்லாருக்கும் பொதுவானதாச்சு? சரியான கேள்வி. என்னன்னா, ஒரு கல்ல 1 கிலோன்னு நீங்க வேற ஒரு கல்ல 1 கிலோன்னு சொன்னா உலகத்துல மொத்த வர்த்தகமும் குழம்பி போயிடுமே. மிக சரியான கேள்வி. இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த பன்னாட்டு அழகு முறை, அதாவது எஸ்ஐ சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி உலகமே அந்த குழப்பத்துல தான் இருந்துச்சு. அப்படியா? ஆமா. ஒவ்வொரு நாடும், சில சமயம் ஒவ்வொரு ஊரும் நீளத்தை அளக்க அவங்க ஒரு அடி, கஜம், முழம்னு வச்சிருந்தாங்க. ஓ ஆமால. இதனால அறிவியல் பரிசோதனைகளை ஒப்பிடுறதும் சர்வதேச வர்த்தகம் செய்யறதும் நரக வேதனையா இருந்துச்சு. எஸ்ஐ முறைங்கிறது அறிவியலுக்கும் வர்த்தகத்துக்கும் ஒரு பொதுவான மொழியை உருவாக்குன மாதிரி. அதுதான் அதோட உண்மையான புரட்சி. அப்போ இந்த எஸ்ஐ முறைதான் நீளம்னா மீட்டர், நிறைனா கிலோகிராம், காலம்னா வினாடின்னு ஒரு பொதுவான வரையறையை கொண்டு வந்துச்சு இல்லையா? கரெக்ட். இந்த புத்தகத்துல மீட்டர் பத்தி ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தகவல் இருக்கு. அது பாரிஸ்ல இருக்கிற ஒரு உலோக தண்டை அடிப்படையா வச்சு உருவாக்குனதா சொல்றாங்க. இது இன்னைக்கும் அப்படிதான் இருக்கா? கொஞ்சம் பழைய காலத்து விஷயம் மாதிரி தெரியுதே. ஆமா, கதை அங்கிருந்துதான் தொடங்குது. 1790கள்ல பிரெஞ்சுக்காரங்க தான் இந்த மெட்ரிக் முறைய உருவாக்குனாங்க. ஓ. அவங்க பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால செய்யப்பட்ட ஒரு தண்டை உருவாக்கி இதுதான் ஒரு மீட்டர்னு சொன்னாங்க. அந்த அசல் தண்டு இன்னைக்கும் பிரான்ஸ்ல பாரிஸ் நகர்ல இருக்கிற எடை மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அமைப்புல பலத்த பாதுகாப்புல வைக்கப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் கடையில வாங்குற 10 ரூபா பிளாஸ்டிக் ஸ்கேலுக்கும் வேற பூட்டில் வச்சுட்டு இருக்கிற அந்த உலோக தண்டுக்கும் நேரடியா ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, இருக்கு. அந்த தரக்கட்டுப்பாட்டு சங்கிலி நிஜமாவே எப்படி வேலை செய்யுது? அருமையான கேள்வி. நம்ம பயன்படுத்துற ஸ்கேல நேரடியா பாரிஸ்க்கு கொண்டு போய் ஒப்பிடுறது இல்ல. ஆனா பாரிஸ்ல இருக்கிற அந்த அசல் தண்டோட மிக துல்லியமான நகல் புதுடெல்லியில இருக்கிற தேசிய இயற்பியல் ஆய்வகம் மாதிரியான ஒவ்வொரு நாட்டோட தேசிய ஆய்வகத்திலயும் வைக்கப்பட்டிருக்கும். ஓ அப்படியா? இந்தியாவில் தயாரிக்கப்படுற எல்லா அளவிடும் கருவிகளும் அந்த டெல்லி நகலை அடிப்படையா வச்சுதான் சரி பார்க்கப்படுது. இப்படி ஒரு சங்கிலி மூலமா தான் உங்க கையில இருக்கிற ஸ்கேலும் பாரிஸ்ல இருக்கிற அந்த தண்டும் தொடர்புல இருக்கு. அப்போ கிலோகிராமுக்கும் இதே கதை தானா? ஆமாம். 1 கிலோகிராம் அப்படிங்கிறது பாரிஸ்ல 1889ல இருந்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட பிளாட்டினம் இரிடியம் உலோக உருளையோட நிறைக்கு சமம். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. நம்ம உலகத்தோட ஒட்டுமொத்த நிறையும் பாரிஸ்ல இருக்கிற ஒரு சின்ன உலோக உருளையை நம்பித்தான் இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய ரிஸ்க்? கரெக்ட். யாராவது அதை தவறாக கையாண்டாலோ இல்ல காலப்போக்குல அது மேல ஒரு சின்ன தூசு படிஞ்சா கூட உலகத்தோட எடை பற்றிய மறையறையே மாறிடுமே. இது ரொம்பவே அறிவியலுக்கு புறமா தெரியுது. நீங்க இப்ப கேட்டதுதான் பல பத்தாண்டுகளா விஞ்ஞானிகளை குடைஞ்செடுத்த கேள்வி. நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. அப்போ அது அறிவியலுக்கு புறம்பானதுதான். அறிவியலோட அடிப்படை நிலையற்ற தேய்ந்து போகக்கூடிய ஒரு பொருளை சார்ந்து இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இந்த ஒரு சிக்கலை தீர்க்கத்தான் ரொம்ப சமீபத்துல 2019ல கிலோகிராமோட வரையறையே மாத்திட்டாங்க. ஓ அப்படியா? ஆமா.
இந்த 6ஆம் வகுப்பு புத்தகத்துல பழைய கதை இருக்கு. ஆனா இப்போ கிலோகிராம் அப்படிங்கிறது பாரிஸ்ல இருக்கிற ஒரு பொருள் இல்ல. அப்போ அது என்ன? அது அறிவியலோட மாறாத ஒரு எண்ணெய், ஒரு அடிப்படை மாறிலிய, அதாவது ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட அடிப்படையா வச்சிருக்கு. ஒரு பௌதிக பொருளை நம்பி இருந்த நிலையிலிருந்து ஒரு தூய்மையான கருத்தை நம்பி இருக்கும் நிலைக்கு நாம முன்னேறிட்டோம். அடடா, இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். சரி, அப்போ ஒரு பக்கம் அந்த அடிப்படை அழகே ஒரு காலத்துல குறைபாடு உள்ளதா இருந்திருக்கு. ஆமா, இன்னொரு பக்கம் நாம தான் அதை வச்சு அளக்குறோம். மனுஷங்க அளக்கும் போது தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கா? இந்த புத்தகம் அதை பத்தி ஏதாவது சொல்லுதா? நிச்சயமா. இதுல இடமாறு தோற்றப்பிழை, அதாவது பாரலாக்ஸ் எரர் பத்தி ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. அப்படின்னா? அதாவது ஒரு ஸ்கேல்ல நீங்க ஒரு அளவை குறிக்கும் போது உங்க கண் அந்த புள்ளிக்கு நேரா செங்குத்தா இருக்கணும். உங்க தலையை லேசா இடது பக்கமோ வலது பக்கமோ சாய்த்து பாத்தீங்கன்னா அளவீடு மாறி தெரியும். ஓ, 5.4 சென்டிமீட்டர்ங்கிறது 5.3 ஆகவோ இல்ல 5.5 ஆகவோ தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆமா, இது கார் ஓட்டும் போது நடக்கும்ல. டிரைவர் சீட்ல இருந்து பார்த்தா ஸ்பீடோ மீட்டர்ல வேகம் 80 காட்டும். ம், ஆனா பக்கத்து சீட்ல இருந்து நாம பார்த்தா அது 78 இல்ல 82 மாதிரி தெரியும். ஒரே முள்ளுதான், ஆனா பாக்குற கோணம் வேற. மிகச்சரியான உதாரணம். இது கேக்குறதுக்கு ஒரு சின்ன பிழையா தெரியலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு மருந்து கம்பெனில மிக மிக சிறிய அளவுல ஒரு மருந்து அளக்கும் போதோ இல்ல ஒரு என்ஜினியர் ஒரு பாலத்துக்கான தூணை வெட்டும் போது 1 மில்லிமீட்டர் தப்பா குறிச்சாலோ விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆமா, துல்லியம்ங்கிறது இந்த மாதிரி இடங்கள்ல உயிருக்கும் சாவுக்கும் நடுவுல இருக்கிற கோடு. நிஜதா, இந்த புத்தகத்துல வளைந்த கோட்டின் நீளத்தை அளப்பது எப்படின்னு ஒரு முறை சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமா, ஒரு அரட்டிப்பழம் புடவின ஸ்கேல் தோ நேரா கொள்ள முடியுமா தெதா? அதுக்கு ஒரு எளிமையான தீர்வு இருக்கு. என்ன அது? ஒரு நூலை எடுத்து அந்த வளைவான பொருளோட ஒரு முனையில இருந்து மறுமுனை வரைக்கும் அதோட வளைவுக்கு ஏத்த மாதிரி அப்படியே படிய வைக்கணும். அப்புறம் அந்த நூலை எடுத்து ஒரு சாதாரண ஸ்கேல் மேல வச்சு அதோட நீளத்தை அளந்துடலாம். அட, சிம்பிள் ஆனா புத்திசாலித்தனமா இருக்கு. அறிவியல்ல இப்படி பெரிய பிரச்சனைகளுக்கு கூட சின்ன புத்திசாலித்தனமான தீர்வுகள் இருக்கும். இதுதான் அதோட அழகு. சரி, நாம நீளம், நிறை மாதிரி கண்ணால பார்க்க முடியற, கையால தொட முடியற விஷயங்களை பத்தி பேசிட்டோம். அதையெல்லாம் பாரிஸ்ல இருக்கிற ஒரு பொருளோட ஒப்பிட்டுடலாம். ஆனா காலம், ஹம், நேரத்தை நம்மால கையில பிடிக்க முடியாதே. அதை எப்படி ஒரு தரத்துக்கு கொண்டு வந்தாங்க? நம்ம முன்னோர்கள் இந்த சிக்கலை எப்படி சமாளிச்சாங்க? அவங்க அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய நம்பகமான கடிகாரத்தை பயன்படுத்தினாங்க. அது என்ன? அதுதான் இந்த பிரபஞ்சம். சூரியனோட நிலையையும் அது தரையில உருவாக்குற நிழலையும் வச்சு நேரத்தை கணிச்சாங்க. இந்த புத்தகத்துல சூரிய கடிகாரங்களை பத்தி சொல்லிருக்காங்க. ஆமா, ஒரு குச்சியை நட்டு வச்சு அதோட நிழல் காலையில நீளமாகவும் மதியம் குட்டையாகவும் மாலையில மறுபடியும் நீளமாகவும் மாறுறத வச்சு அவங்க நேரத்தை சொன்னாங்க. ஓ, சூரிய கடிகாரம். அதோட மணல் கடிகாரத்தையும் படத்துல காட்டியிருக்காங்க. ஒரு கண்ணாடி குழுவையிலிருந்து மணல் மெதுவா கீழே கொட்டும். ஆமா, மொத்த மணலும் கொட்டி முடிக்கிற நேரத்தை ஒரு குறிப்பிட்ட கால அளவா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னோட மணல் கடிகாரமும் உங்களோடதும் ஒரே மாதிரி நேரத்தை காட்டுமான்னு என்ன நிச்சயம்? நிச்சயம் கிடையாது. மணல் கடிகாரமா இருந்தாலும் சரி, நீர் கடிகாரமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியை, அதாவது டியூரேஷனை அளக்கதான் உதவுமே தவிர உலகத்துல இருக்கிற எல்லாரையும் ஒரே நேரத்துக்கு கொண்டு வர்றதுக்கு உதவாது. அப்ப மொதப்படி எதுவா இருந்துச்சு? ஒரு சூரிய உதயத்துக்கும் அடுத்த சூரிய உதயத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தை ஒரு நாள்னு கணக்கிட்டதுதான் அவங்களோட முதல் பெரிய சாதனை. இயற்கையோட ஒரு சுழற்சிய காலத்தோட அடிப்படை அழகா மாத்துனாங்க. இப்ப யோசிச்சா ஆச்சரியமா இருக்கு. தரையில விழுகிற ஒரு நிழலை வச்சு நேரத்தை கணிச்ச இடத்துல இருந்து பல கோடி வருஷங்களுக்கு ஒரு வினாடி கூட தவறாத அணு கடிகாரங்கள் வரைக்கும் நாம வந்துட்டோம். ஆமா, இதுவும் அந்த ஒரே தேடல் தானே. நிலையற்ற ஒரு தோராயமான அளவுல இருந்து மிக துல்லியமான மாறாத ஒரு தரத்தை நோக்கிய பயணம். மிகச்சரியா சொன்னீங்க. அப்போ மொத்தத்துல பார்த்தா இந்த 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை வச்சு நாம ஒரு பெரிய கதையே புரிஞ்சுக்கிட்டோம். அளவீடுங்கிறது ஒரு ஒப்பீடுங்கிற அடிப்படை உண்மையிலிருந்து மீட்டர், கிலோகிராமுக்கு பின்னாடி பாரிஸ்ல ஒரு பௌதிக பொருள் இருந்த கதை வரைக்கும் பார்த்தோம். ஆனா அதோட நாம நிறுத்தல. அந்த பௌதிக பொருளே ஒரு பலவீனமான புள்ளிங்கிறதையும் அதை நம்பி இருக்கிறது அறிவியலுக்கே ஆபத்துங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, அதனாலதான் ஒரு பொருளை நம்பி இருப்பதிலிருந்து விலகி பிரபஞ்சத்தோட மாறாத விதிகளை நோக்கி அறிவியல் நகர்ந்திருக்கு. இந்த புத்தகத்துல இருக்கிற அடிப்படைகள் தான் அஸ்திவாரம்.
ஆனா அந்த அஸ்திவாரமே காலப்போக்குல எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது தான் இங்க நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம். மிகச்சரியா சொன்னீங்க. இந்த அலசலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த ஆதாரம் கிலோகிராமோட தரம் பாரிஸ்ல இருக்கிற ஒரு உலோக உருளைன்னு சொல்லுது. ஆனா அது இப்ப உண்மை இல்லைன்னு நமக்கு தெரியும். விஞ்ஞானிகள் அந்த வரையறைய மாத்தி அப்டேட் பண்ணிட்டாங்க. இது நம்மள இப்படி யோசிக்க வைக்குது. சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில இதுதான் நிரந்தரம், இதுதான் மாறாத உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வேற எந்த தரங்கள் அல்லது வரையறைகள் உண்மையில ஒரு தற்காலிக ஏற்பாடா இருக்கலாம். ஒரு சிறந்த இன்னும் உண்மையான வரையறைக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். சிந்திச்சு பாருங்க.